அரசு ஹாஸ்பிட்டல்களில் இன்சூரன்ஸ் திட்டத்தால் தாமதமாகும் சிகிச்சை. காப்பீடு அட்டை கேட்டு ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் அடம். அவசர ஆபரேஷன்கள் செய்யாததால் நோயாளிகள் பரிதவிப்பு. மதுரை அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன் அனைத்தும் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் மூலம் பராமரிக்கப்படுவதால் குறைந்த கட்டணத்தில் நோயாளிகளுக்கு பரிசோதனை செய்யப்படுகிறது. சிகிச்சை, அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மருத்துவ சேவை அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன் தனியார் ஹாஸ்பிட்டல்களைப் போலவே அரசு ஹாஸ்பிட்டல்களில் அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் கிடைக்கும் காப்பீட்டு தொகையை அந்தந்த ஹாஸ்பிட்டல்கள் மேம்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றன. மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் இலவச காப்பீட்டு திட்ட அட்டை இருந்தால் மட்டும் அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தது. இது குறித்து டீன் அருள் சுந்தரேஷ்குமார் கூறியதாவது: விபத்து, அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு வருபவர்களில் 70% பேர் காப்பீட்டு அட்டையுடன் வருகின்றனர். 20% பேர் அட்டை தொலைந்து விட்டதாக கூறுகின்றனர். அறுவை சிகிச்சை செய்த பின் அடையாள அட்டை கேட்டு வாங்குகிறோம். 10% பேருக்கு அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் இதயவியல், மூளை நரம்பியல், சிறுநீரகவியல் வார்டுகளில் அனுமதிக்கப்படும் போது காப்பீட்டு அட்டைக்காக காத்திருப்பதில்லை. தேதி குறிப்பிட்டு செய்யப்படும் அறுவை சிகிச்சைகளுக்கு காப்பீட்டு அட்டை இல்லாவிட்டால் ஹாஸ்பிட்டலில் இருந்து நோயாளி என்பதற்கான அடையாள அட்டை வழங்குகிறோம். இந்த அட்டையுடன் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள காப்பீட்டுக்கான முகாமிற்கு சென்றால் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு காப்பீட்டு எண் மட்டும் முதலில் வழங்கப்படும். அந்த எண்ணை அடிப்படையாக கொண்டு அறுவை சிகிச்சை செய்த பின் நோயாளிகள் அட்டை பெற்றுக் கொள்வர் என தெரிவித்தார்.